அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். சுக்கிர பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் நவம்பர் 3ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசி செல்கிறார். சுக்கிரனால் என்ன விளைவுகள், நன்மைகள், தீமைகள் உண்டாகும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பெயர்ச்சி என்று பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் அன்று நவம்பர் 3ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது இருக்கிறார். துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன். விருச்சிக ராசியில் செவ்வாய் இருக்கிறார். கும்ப ராசியில் ராகு. மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். ஆக சுக்கிர பெயர்ச்சி என்று இதுதான் கிரக நிலைகள். முதலில் நாம் சுக்கிரனுடைய காரகத்துவங்களை பார்க்க போகிறோம். கலஸ்தர காரகன் என்போம். சங்கீத வாத்தியத்துக்கு காரணமானவர் சுக்கிரன். ஆடல், பாடல், நாட்டியம், பரதநாட்டியம் போன்றவர்களுக்கு காரணமானவர் சுக்கிர பகவான். வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு உரியவர் சுக்கிர பகவான். பசுமாடு, பால், தயிர் போன்றவற்றுக்கு உரியவர் சுக்கிர பகவான். லட்சுமி கடாட்சம், யாருக்கு சுக்கிர திசை, சுக்கிர புத்தி நடைபெறுகிறதோ அவர்களுக்கு நன்மைகள் பெருகும். மேஷ ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்திர ஸ்தானத்திற்கும் உரியவர். இதுவரை 6ஆம் இடத்தில் நீச்சமாகி பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்தவர் 7ஆம் இடமாகிய கலஸ்திர ஸ்தானத்திற்கு செல்கிறார். கணவருடைய அன்பு அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். இதில் எந்த சந்தேகம் கிடையாது. வருமானம் மற்றும் மக்களிடையே செல்வாக்கு உயரும். ஆடல், பாடல், நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான வருமானம். சிலர் கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கலாம். சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். இதுவரை தடங்கலான சுபகாரியங்கள் அனைத்தும் மனதிற்கு பிடித்த வகையில் அமையும். ஆக சினிமா துறையில் உள்ள நடிகர், நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். சிலர் பியூட்டி பார்லர் போன்ற அழகு சாதன தொழில்களை தாராளமாக தொடங்கலாம். அதனால் பல வரவுகள் உண்டாகும். தயாரிப்பாளர்களுக்கு புது படம் எடுப்பதற்கு பைனான்ஸ் பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். ஆக மொத்தம் சுக்கிர பகவான் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் சென்றுள்ளதால் கணவரின் அன்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், அனுசரணை தங்களுக்கு கிடைக்கும், வருமானம் பெருகும். பழைய கடன்கள் இருந்தால் அதனை அடைத்துவிட்டு சேமிப்பை தாங்கள் தொடர்வீர்கள். ஆக சுக்கிரனால் தங்களுக்கு நன்மைகள் பெருகுகிறது. ஏற்கனவே ராகு பகவான் மேஷ ராசியினருக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஓரளவு லாபங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். 7இல் ஏற்கனவே சூரியன் நீச்சமடைந்து சுக்கிரனுடன் இணைவதால் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். ஆக மொத்தம் மேஷ ராசியினருக்கு நன்மைகள் பெருகும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.